கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 339வது வேதநாடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். தலைப்பு ஒரே எண் பிரபல வசனம். அதாவது ஒரு வசனத்தினுடைய எண்ணை சொல்லுவேன். 2 இடங்களில் அந்த எண்ணில் வரும் வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டை சொல்கிறேனே. 5 என்ற எண் நான் சொல்லுவேன் என்றால் வேதாகமத்திலே ஏதோ ஒரு அதிகாரத்திலே இந்த 5வது வசனம் பிரபலமாக இருக்கும். அப்படிப்பட்ட 2 வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது 5 என்று சொல்வேன் என்றால் நான் கண்டுபிடித்திருக்கிற 2 வசனங்கள் யாக்கோபு 1:5. அதிலே ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் கேட்டு பெற்றுக் கொள்ள கடவன் என்ற சுருக்கத்தில் வருவதை பார்க்கிறோம். அடுத்ததாக யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்ற 2 வசனங்களை கண்டுபிடித்திருக்கிறேன். யாக்கோபு 1:5, யோசுவா 3:5. இப்படித்தான் ஒரு நம்பரை சொல்லும் பொழுது பிரபலமான வசனங்கள் அது எந்த புத்தகத்திலையும் அல்லது எந்த அதிகாரத்திலையும் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிற எண்ணிலே அந்த வசனம் வர வேண்டும். நீங்கள் 2 பிரபலமான வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இதற்கு மதிப்பெண் எப்படி போடுவேன் என்று பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு எண்ணை சொல்ல போகிறேன். அந்த எண் சம்பந்தமான வசனம் 2 அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரமானாலும் பரவாயில்லை, அந்த பிரபலமான வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். முதலாவது கேள்வி 33வது வசனம். சரிங்களா? 33வது வசனம் வேதாகமத்தில் 2 இடங்களில் இருக்கிற இந்த 33வது வசனம் பிரபலமான வசனத்தை நீங்கள் கண்டுபிடித்து இருப்பிடத்தோடு அனுப்ப வேண்டும். வசனத்தை அனுப்பாவிடில் பரவாயில்லை, ஆனால் சரியான இருப்பிடத்தை அனுப்ப வேண்டும். 2வது கேள்வி எண் 8, அதாவது 8வது வசனம். வேதாகமத்தில் ஏதோ ஒரு பகுதியில் 8ஆம் வசனம் 2 பிரபல வசனங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 8வது வசனத்தில் பிரபலமாக இருக்கிற 2 வசனங்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். 3வது கேள்வி எண் 13, அதாவது 13வது வசனம். ஏதாவது அதிகாரத்திலே 13வது வசனம் பிரபலமான வசனம், 2 வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். 4வது கேள்வி 3ஆம் வசனம். சரிங்களா? 4வது கேள்வி 3ஆம் வசனம். அதாவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது ஒரே புத்தகம் 2 முறை வந்தாலும் பிரச்சனை இல்லை. 3வது வசனம். அடுத்த கேள்வி, அதாவது 5வது கேள்வி 10வது வசனம். 2 அதிகாரங்களில் 10வது வசனம், 2 பிரபலமான வசனம். ஓகே. 6வது கேள்வி 20ஆம் வசனம். 6வது கேள்வி 20வது வசனம். 2 பிரபலமான வசனத்தை கண்டுபிடிங்கள். அடுத்தது 16ஆம் வசனம். 16ஆம் வசனம் வேதாகமத்திலே பிரபலமான 16வது வசனத்தில் இருக்கிற வசனங்களை கண்டுபிடிக்க வேண்டும். அடுத்த 8வது கேள்வி 1ஆம் வசனம். 8வது கேள்வி 1ஆம் வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பிரபலமான வசனம். 9வது கேள்வி 6ஆம் வசனம். 9வது கேள்வி 6ஆம் வசனம். 10வது கேள்வி 28வது வசனம். 10வது கேள்வி 28வது வசனம். நீங்கள் நிறைய வசனங்களை கண்டுபிடிக்கலாம், ஆனாலும் பிரபலமாக இருக்கிறவைகளாக இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற் போலதான் மதிப்பெண் வழங்கப்படும். சரிங்களா? அது எப்படி மதிப்பெண் வழங்குவேன் என்பதை நான் உங்களுக்கு பிறகு சொல்லுவேன். ஏனென்றால் நான் இப்பொழுது சொல்வேன் என்றால் வித்தியாசமாக நீங்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் நான் பிறகு மதிப்பெண் போடும் பொழுது நான் சொல்லுவேன் எப்படி நான் மதிப்பெண் போட போகிறேன் என்று. ஓகே? இப்படி 10 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளித்து அடியனுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும். அடியனுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்ப வேண்டும். இந்த வேத வினாடி போட்டியில் பங்கு கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் அடியனுடைய எண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்கள். உங்களை வற்றாத நீரூற்று என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைத்து அதிலே கேள்விகள் தினமும் போடப்படும். நீங்கள் எடுக்கிற மதிப்பெண்கள் போடப்படும். மொத்தம் 30 வேத வினாடி பகுதிக்கு ஒரு முறை உங்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே இதில் உற்சாகமாய் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேதாகம வினாடி நிகழ்ச்சியை பற்றி தெரியாதவர்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்யும்படிக்கும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வினாடி கேள்வி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு கூர்ந்து எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம்.
உங்களுக்காக அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.